நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற திட்டத்துக்கெல்லாம் வேணால் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருவீங்க. அவன் எந்த மொழியில் படிப்பான்? இந்தியிலே படிக்கிறான்னு வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருவீங்களா? நான் வந்து லோலோன்னு கத்திட்டு இருக்கேன். ஏண்டா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மாதிரி கூட இந்தியன் வெர்ஷனை உங்களால் கொண்டு வர முடியல, வெளிநாட்டுக்கு அடகு வச்சிருக்கீங்க சிமில் உள்பட. உள்ள இருக்கிறவனுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? இப்படிப்பட்ட சூழலை எல்லாம் அலசி பார்க்கின்ற நேரத்தில் இந்தியாவினுடைய மௌனம் என்பது கள்ள மௌனம். ஏனென்றால் இவர்கள் பேச ஆரம்பித்தால் அங்கிருக்கின்ற ஒவ்வொருவராக இவருடைய மதம் சார்ந்த உணர்வுகளை, மதம் சார்ந்த ஊடுருவலை அவங்க பேசுவான்ற பயம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு. இந்த மதம் சார்ந்த ஊடுருவலை வந்து இவங்க அதிகமாக கொண்டு போய் நிகழ்த்தியதன் காரணமாகத்தான் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறது ஒன்று வெயிட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ அமைதியாக காக்குறீங்க? அமைதி பள்ளத்தாக்கா டெல்லி? எந்த இடத்துல நீங்கள் பேசணும்? நான் ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். கொடுக்குற H1B விசாவில் 70% வாங்குற இடத்துல 70% பாதிப்பு உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ யார் முதல்ல பேசணும்? யார் பேச்சுவார்த்தை நடத்தணும்? அமெரிக்க பொருட்களுக்கு வந்து வரி விதிப்புன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கெல்லாம் வரி விதிச்சிருக்கீங்க? உடனே இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நீங்கள் உள்நாட்டு பொருளை வாங்குங்கன்னு சொல்கிறாரு நம்முடைய பிரதமர் இல்லையா? அவர் கையில் வைத்திருக்கின்ற சுதேசி பொருட்கள்லாம் என்ன? அவர் கையில் இருக்கின்ற சுதேசி பொருட்கள், இந்தியாவினுடைய பிரதமராக அவர் பயணம் செய்கின்ற கார் முதல், விமானம் தொடங்கி, அவர் உடுத்துகின்ற உடை முதல், தைவான் காளான் வரை, கையில் இருக்கின்ற கடிகாரம், போட்டிருக்கின்ற கண்ணாடி, கோட்டு சூட்டு வரைக்கும் இதில் எது சுதேசி பொருள்? தானே உதாரணமாக நின்று நிகழ்த்த முடியாத ஒன்றை அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக ஜிஎஸ்டி என்ற பேரில் வச்சுட்டு, என்ன சப்பாத்திக்கு வந்து வரி கிடையாது, இட்லிக்கு வரி. எவ்வளோ வந்து ஜிஎஸ்டியில் வந்து இருக்கின்ற குளறுபடிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நானே ராஜா நானே மந்திரி எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி சுற்றிட்டு இருக்கிற காலம் வந்து மலையேறிடுச்சு. ஏன்னா இப்போ வெளிநாடுகளை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியர்கள் தான், ஐடி பிரிவில் இருக்கின்ற அவர்கள்தான் உங்களை பற்றி அதிகமான மோசமான பரப்புரையை செய்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள்.